ஹலோ மக்களே, வெல்கம் டு எம்ஜே எக்ஸ்போன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் ஆஃப் கர்டைன் வால் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சர்க்குலர் கர்டைன் வால் வேணும், ஆர்க் ஷேப்பில் நான் க்ரியேட் பண்ணணும், பென்டகன் ஷேப்பில் க்ரியேட் பண்ணோம். இந்த மாதிரி ஷேப்ஸில் வந்து எப்படி அந்த கிளாஸ் கர்டைன் வால் வந்து க்ரியேட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2-3 பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, இந்த மாதிரி கர்டைன் வாலில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஆல்ரெடி ஒரு வாலில் நான் ஓப்பனிங்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் எப்படி நான் கிளாஸ் இன்சர்ட் பண்ணுறது அதெல்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் தான், அதை இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த ப்ராஜெக்டில் மல்டி ஸ்டோரி பில்டிங் மாதிரி ஒரு வால் வந்து நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, நம்ம லெவல் 1 எந்த லெவலில் நான் வந்து அந்த கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறேனோ அந்த லெவல் சூஸ் பண்ணிவிட்டு, நம்ம எப்போவுமே போல் வாலில் போய்ட்டு கர்டைன் வால் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ ட்ரா பண்ணிவிட்டு, ஸோ நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் எம்பர்டிங் கர்டைன் வால்னால் என்னென்னு. ஸோ இந்த மாதிரி வால்குள்ளே நம்ம கர்டைன் வால் வரையும் போது நம்மளுக்கு வெளியே காமிக்கலைன்னா அதை எப்படி எம்பர்ட் பண்ணணும்னா, வாலை செலக்ட் பண்ணிவிட்டு கர்டைன் வால் செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் டைப் போயிட்டு ஆட்டோமேட்டிக்லி எம்பர்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை ஓகே அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எம்பர்ட் ஆகிடும். இதுதான் ஆட்டோமேட்டிக்லி எம்பர்டட் கர்டைன் வால். ஸோ அதுக்கப்புறமா நம்ம எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அதை நம்ம வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். இல்லைனா இங்கே வந்து நீங்கள் டாப் கன்ஸ்டெயின் வந்து எவ்வளோ வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அது எந்த வியூவோ சூஸ் பண்ணிக்கோங்க, எலிவேஷன் வியூ. உங்களுக்கு லென்த்தெல்லாம் இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணணும் பண்ணிவிட்டு, இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஹை ரைஸ் பில்டிங்கில் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ரெக்டாங்கிள் கர்டைன் வாலில் இருக்குது. இப்போ இதே எனக்கு வந்து இது ஒரு என்ட்ரன்ஸாக நான் காமிக்க போகிறேன், ஒரு ஆர்க் ஷேப்பில் காமிக்க போகிறேன்னா, அதே எலிவேஷன் வியூ எடுத்துக்கோங்க. கர்டைன் வாலை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் ப்ரொஃபைல் போயிட்டு நம்மளுக்கு என்ன ப்ரொஃபைலாக மாற்றணுமோ சேஞ்ச் பண்ணிக்கணும். இதோட கான்செப்ட் எப்படின்னா, நம்ம வால் ப்ரொஃபைல்லாம் சேஞ்ச் பண்ணுவோம். அந்த வீடியோ உங்களுக்கு தெரியலன்னா நான் காட்டில் போடுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒரு வாலோட ஷேப்பில் நம்ம டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட் பண்ணுவோம்ல, அதே போல் தான். ஸோ ஜஸ்ட்டு எடிட் ப்ரொஃபைலில் போயிட்டு உங்களுக்கு ஆர்க் ஷேப் எப்படி வேணுமோ கொடுத்துட்டு அதை கரெக்டாக நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கணும். ஒன்று நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கலாம், எந்த மாதிரி வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ எவ்வளோ லென்த்துக்கு உங்களுக்கு ஆர்க் வேணுமோ கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஓகே. ஸோ அது நீங்கள் கரெக்டாக ஓவர்லேப்பிங் இல்லாமல் நீங்கள் வந்து கொடுக்கணும். கொடுத்துட்டு இல்லைனா இந்த மாதிரி வரலனா ஜஸ்ட்டு சம்டைம்ஸ் இதில் எரர் நிறைய வரும். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஆர்க்கே போடாமல் நம்மளோட ஃபில்லட் கமெண்ட் இருக்குது, ஆட்டோகேல நம்ம ஃபில்லட் படிச்சிருப்போம், அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துகிட்டு வந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் கரெக்டாக டெலீட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக வந்துடும். அப்படி இல்லைனா இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஃபில்லட் பண்ணிக்கலாம். ஃபில்லட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்திங்கன்னா ஆர்க் ஷேப்பில் கர்டைன் வால் வந்து ரெடி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு கர்டைன் கிரிட்ஸ்லாம் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஜஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அரேஞ்ச் பண்ணிவிட்டு சவுத் வியூலையும் வச்சு நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டதுக்கப்புறமா எனக்கு சப்போஸ் நான் இதை வந்து எனக்கு என்ட்ரன்ஸாக கொடுக்குறேன், எனக்கு இந்த சைட் கர்டைன் இங்கே மட்டும் கிரிட் வேண்டாம், மீதெல்லாம் கிரிட் வேணும்னா ஆட் ஆர் ரிமூவில் போயிட்டு இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் கொடுத்துட்டு என்டர் கொடுத்திங்கன்னா அந்த இடத்துல மட்டும் கிரிட் வந்து போயிடும். ஸோ அது எப்படி கொடுக்கணும்னு அது நான் ப்ரீஃபாக ஒரு வீடியோவில் போடுறேன், ஆட் ஆர் ரிமூவ் எப்படி யூஸ் பண்ணணுன்ட்டு. ஸோ எனக்கு எங்கெல்லாம் கிரிட் வேணுமோ நான் யூஸ் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு அதுக்கு முல்லைன் கொடுக்கணும். ஸோ முல்லைன் சூஸ் பண்ணிவிட்டு ஆல் கிரிட் லைன்ஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட முல்லைன் வந்து க்ரியேட் ஆகிரும். ஸோ இப்படி தான் வந்துட்டு உங்களோட ஷேப்ஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். இதே மாதிரி தான் நீங்கள் எடிட் ப்ரொஃபைலில் போய்ட்டு உங்களுக்கு என்ன மாதிரிலாம் ஷேப்ஸ் வேணுமோ நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நான் இப்படி க்ரியேட் பண்ணிட்டோன்னே என்னோடய லுக்கே வந்துட்டு வேறு லெவலில் வந்துச்சு. இப்போ அதே போல் தான் உங்களுக்கு எங்கெல்லாம் உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப்ஸ் வேணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் நான் லெவல் 3 எடுத்துக்கிறேன். வாலில் போயிட்டு கர்டைன் வால் சின்னதாக ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு 3D வியூ போகிறேன். ஸோ இப்போ இங்கே வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதோட ஷேப் வந்து நான் மாற்றுறேன். ஸோ அதே மாதிரி எலிவேஷன் வியூ எடுத்துக்கோங்க, அதோட பர்டிகுலர் எலிவேஷன் என்னமோ அந்த எலிவேஷன் வியூ எடுத்துக்கோங்க.
எடுத்துட்டு எடிட் ப்ரொஃபைல். ஃபார் எக்ஸாம்பிள் இதோட ஷேப் வந்து எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அதை ட்ரிம் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் ஜஸ்ட்டு ஓகே. ஸோ 3D வியூ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேப் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இதே போல் தான் உங்களுக்கு எங்கெல்லாம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் வேணுமோ அங்கே கர்டைன் வால் ட்ரா பண்ணிக்கோங்க. எடிட் ப்ரொஃபைலில் போய் அதோட ஷேப்பை நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஃபாலோட் பை கிரிட்ஸோ முல்லைனோ உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து ஷேப்ஸ் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுறது. ஸோ அகெயின் நான் ஒன்று போடுறேன். ஒரு கர்டைன் மாடிஃபை 3D வியூ போய் பாருங்கள். நீங்கள் போட்ட பாக்ஸ் இருக்கும். எடிட் ப்ரொஃபைல் அதோட பர்டிகுலர் எலிவேஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் அதோட ஷேப் உங்களுக்கு என்ன வேணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு சர்க்கிள் வேணும் அப்படின்னா இது போட்டுட்டு மற்ற இருக்க லைன்ஸ்லாம் நீங்கள் டெலீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம க்ரியேட் பண்ண ஸ்டார்டிங் கர்டைன் வால் போடும்போதே நம்ம என்ன ஷேப்ஸ் வேணும்னு போட முடியாதுல்ல. ஸோ அதனால் நீங்கள் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். போட்டிங்கன்னா உங்களுக்கு சர்க்கிள்லேயும் கிளாஸ் வந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வெண்ட்டு கொடுக்க போகிற ஏரியாலலாம் நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ பின்னாடி வந்து ஒரு பெரிய ஷேப் ஒன்று போட்டு காட்டுறேன். இந்த வாலில் வந்துட்டு பெரிய வால் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். மாடிஃபை 3D வியூ போயிட்டு இப்போ என்னோடய வால் வந்து இங்கே இருக்குது. எனக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ நான் சென்டருக்காக க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ அதோட எலிவேஷன் வியூ இதுதான் என்னோடய வால். எடிட் ப்ரொஃபைல். ஸோ சப்போஸ் எனக்கு இந்த மாதிரி பென்டகன் மாதிரி நான் க்ரியேட் பண்ண போகிறனாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதே வந்து டபுள் லேயராக கொடுக்குறேன் அப்படின்னா இதை கொடுத்துட்டு நான் அப்படியே ஓகே கொடுக்குறேன்னா என்ன ஆகும்னா எனக்கு இது வந்து ஓப்பனாக க்ரியேட் ஆகும். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த இடம் ஓப்பனாக இருக்கும், மீதெல்லாம் கிளாஸாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கர்டைன் வால்குள்ளே ஓப்பன் கொடுக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம் டபுள் லேயராக கொடுத்து. இல்லை எனக்கு வந்து வெறும் அந்த பென்டகன் ஷேப் தான் வேணும்னா அந்த பின்னாடி இருக்க ரெக்டாங்கிள் வந்து டெலீட் பண்ணிக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு 3D வியூ போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் போயிட்டு கர்டைன் கிரிட்டெல்லாம் எப்படி வேணுமோ உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம். முல்லைனும் அதுக்கப்புறம் எப்படி வேணுமோ ஜஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ ஹை ரைஸ் பில்டிங்கில் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக கிளாஸ்லாம் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு என்னெல்லாம் வீடியோஸ் வேணுமோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க. இல்லைனா இன்ஸ்டாகிராமில் வந்து டேரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.